வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி தேதி பற்றி பார்த்தோம். அடுத்த வந்து சஷ்டி தேதி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ சஷ்டி தேதிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாதத்தில் வளர்றது பெரிய கண்டினியூ வந்து சஷ்டி தேதி வரும். இது வந்து 6வது தேதி. சஷ்டி தேதிங்க வந்து நம்மளுக்கு 6வது தேதியாக வருது. இது வந்து முருகன் பெருமானுக்கு உகந்த தேதி. சஷ்டியில் தான் முருகன் வந்து அவதரிச்சாருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ சஷ்டி தேதியில் வந்து நம்ம கார்த்திகேயனை நம்ம வழிபாடு பண்ணோம். முருகனுக்கு உள்ள திதி சட்டியில் இருந்தால் நகப்பையில் தான் வரும், அகப்பையில் வரும் அப்படின்னு. அதாவது இது வந்து சட்டியில் இருந்தால் நகப்பையில் வரும் இல்லை. சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் அகப்பை, அதாவது அகப்பைனா கர்ப்பப்பையில் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறது தான் வந்து சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது தான் ஸ்லோகம். சஷ்டி தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முருகனை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சஷ்டி தேதியில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரதம் இருக்கணும். சஷ்டியில் வந்து விரதம் இருந்தோம்னா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரிங்களா? குழந்தை பாக்கியம் 100% கிடைக்கும். வியாபாரம் வெற்றி கிடைக்கும். வேலை வாய்ப்புகளில் சீக்கிரம் கிடைக்கும். முருகன் திருமண வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தெல்லாம் விலகும். புது வீடு வாகனங்களெல்லாம் வாங்குறதுக்கான வழிவகைகள் கிடைக்கும். சில ஆபரணங்கள் புதுசாக ஆபரணங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். சஷ்டி தேதியில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா குருவர காரியங்கள், அதாவது கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது. பித்ரு தர்ப்பணங்கள் செய்யக்கூடாது. விஷம் தொடர்பான காரியங்களை அந்த நாட்களில் நம்ம செய்கிறத தவிர்த்தணும். சஷ்டியுள்ள விரத முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிகாலையில் குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணிஞ்சிட்டு பூஜை அறைகளை சுத்தம் பண்ணி வீடுகளை பூஜை அறைகளை சுத்தம் பண்ணிவிட்டு வழிபாடு பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு நிவேதனமாக வந்து பாலும் பழமும் முருகனுக்கு நிவேதனமாக படைச்சி வழிபாடு பண்ணலாம். தீபம் ஏற்றி முருகனோட படத்துக்கு முன்னாடி தீபத்தை பற்ற வச்சு தீபத்தூங்கமெல்லாம் காட்டி நிவேதனம் படைச்சி கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணணும். கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணணும்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6 அகல் விளக்கு செட்கோணத்தில் அகல் விளக்கை வச்சு வழிபாடு பண்ணலாம். இதே மாதிரி மாலை நேரத்துலையும் பாலும் படம் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். விரத முறை என்பது 3 நேரம் விரதம் இருக்கலாம். அதாவது 3 வேளையும் சாப்பிடாமல் இருக்கலாம். முடியாதவர்கள் ஒரு வேளை இல்லை 2 வேளை சாப்பிடாமல் வந்து இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த காலகட்டத்தில் புலால் உணவுகளை தவிர்க்கணும். அதாவது மாமிசங்கள் சாப்பிட்றது, போதைப் பொருட்களை சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்த்தணும். தீய எண்ணங்களை சுத்தமாகவே விளக்கிடணும். சரிங்களா? இந்த நாள் அந்த சஷ்டி விரதத்தினால் என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும். வியாபாரத்தில் ஏதாவது முன்னேற்றம் இல்லை, தொழிலில் எதுவும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னா இந்த சஷ்டி விரதத்தை கடைப்பிடித்து வழிபாடு பண்ணிட்டு வந்தால் முன்னேற்றத்தை உண்டாகி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். செல்வம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சஷ்டி தேதியோட விஷயங்கள். சஷ்டி தேதியில் எல்லா அனைத்து முருகன் கோயிலையும் சஷ்டி தேதி வழிபாடு நம்ம செய்யலாம். சரிங்களா? இதை வழிபாட்டை செஞ்சு சிறப்பாக வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கும் அனைத்து பேர்களும் பெற்று வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த தகவல் போதுமானதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் இதை பற்றின மேலும் தகவல் ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? நமஸ்காரம். உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும். அதே மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட நண்பர்களும் இதை பார்த்து பயன்படுத்தி அவரோட வாழ்க்கையில் மேம்பட இருக்கிறது வாய்ப்பு அமையும். நமஸ்காரம்.